எல்லோருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒருவருடைய ஜாதகத்தில் எந்த மாதிரி அமைப்பு இருந்தால் அவருக்கு அவருடைய மாமனார், மாமன், அத்தை, மருமகன் அவர்கள் மூலியமாக சொத்து கிடைக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். பொதுவாக நமக்கு பார்த்திங்கன்னா தாய்மாமன் என்ற உறவை புதன் என்ற கிரகம் தான் குறிக்கும். அந்த கிரகம் நல்லா இருந்தாலே மோஸ்ட்டாக நமக்கு தாய்மாமன் வழியாக சொத்து கிடைக்கும், இல்லை மாமனார் வழியாக சொத்து கிடைக்கும். இன்னும் எக்ஸாக்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா 9 கொடியவன் 6ஆம் இடத்தில் அமர்ந்திருந்தால் அவருக்கு தன் தாய்மாமன் வழியாக சொத்து கிடைக்கும். அந்த ஜாதகருக்கு 9 கொடியவன் குருவாக இருந்து அந்த குரு 6ல் அமர்ந்திருந்தார் அப்படின்னா அவருக்கு தன் அத்தையுடைய சொத்து கிடைக்கும், அத்தை மாமி அவங்களுடைய சொத்து கிடைக்கும். 5க்குரிய கிரகம் சுபகிரகமாக இருந்து அது 9ல் அமர்ந்திருந்தது அப்படின்னா அந்த ஜாதகருக்கு தன் மருமகன் மூலியமாக சொத்து கிடைக்கும். இது ஜஸ்ட் ஒரு லேர்னிங் பர்பஸ்க்காக மட்டும் எடுத்துகிட்டு நம்ம லக்னத்தை பார்த்துட்டு நம்ம சம்பாத்தியக்கான வழியை நம்ம பார்க்கணும். ஓகேங்களா?